கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு சத்தியம். தரித்திரரை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தா நம்ம குறைபட மாட்டோம். சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கொடுத்து தான் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். அப்படி வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லலைன்னா அது நடக்காது. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், குறைவுபடான். அவன் குறைவுபட மாட்டான். என்னுடைய பிள்ளைகளே, தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கு சாபம். பார்த்தீங்களா, சாபம் எதனால வருது? ஐயோ, எங்க வீட்டில் சாபம் இருக்குது, எங்க வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, இந்த சாபத்தை எப்படி முறிக்கிறது நம்ம யோசிக்கிறோம்ல. இந்த மாதிரி சாபங்களுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாபமானார். இந்த மாதிரி தவறு பண்றதுனால நாம சாபத்தை வாங்கி வைக்கிறோம். இந்த சாபத்தை முறிப்பதற்காக இயேசு கிறிஸ்து சாபமானார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் பார்த்தால் இந்த மாதிரி செய்த சாபங்கள்லாம் மாறிடும். நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்க மாட்டாங்க, ஏழைகளுடைய நிலத்தை அபகரிச்சிருப்பாங்க, அவங்க கண்ணீரை சிந்திருப்பாங்க, அவங்க கண்ணீருக்கு ஆளாயிருப்பாங்க. இவன் நிறைய ஏராளமா நடந்திருக்கும். ஏன்னா யாருமே நம் முற்பிதாக்கள் வேதத்தை படிச்சு அதன்படி நடக்காததுனால சாபங்கள். அந்த சாபலாம் இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து மனுஷனுக்காக சாபமானார். அப்ப மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்போ இதெல்லாம் ஒரு சாபம். பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள் சாலமோன், இது சாபம். இந்த சாபத்தை தான் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அப்போ இந்த சாபம் வராம இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு, நம்ம தரித்திரருக்கு கொடுக்கணும். இன்னொன்னு, ஏழைகளுக்கு கண்களை விளக்க கூடாது. அவன் என்னதான் பண்ணிட்டு போறான், அவனால நமக்கு திரும்பி தர முடியாது. அப்போ அவனுக்கு நம்மளால முடிஞ்சது, அதனால சொத்து சோகத்தெல்லாம் கொடுக்க சொல்றாரா? இல்ல. தரித்திரம் என்ன கேட்பான்? ஒரு ஏழை என்ன கேட்பாங்க? அந்த நேரம் உணவு கேட்பாங்க, ஒரு ட்ரெஸ் கேட்பாங்க. அதை நம்ம செய்யும் போது நம்ம குறைபட மாட்டோம் பிரியமானவர்களே. அப்படி இல்லை என்றால் இன்னொன்று என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவை பார்க்கணும். கிறிஸ்துவை பார்த்தாலே இதெல்லாம் நீங்க செஞ்சிருவீங்க. கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை நீங்க பார்த்தா இந்த வேத வசனத்தை நீங்க கடைபிடிச்சிருவீங்க. அதுதான் ரகசியம். அதனால தரித்திரருக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கண்களை விளக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள், இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். முடிஞ்ச அளவு தேடி போயிடலாம்ல. உங்ககிட்ட வர்றவங்க கிட்ட டெய்லி உங்ககிட்ட தரித்திரங்களா 1000 பேர் வருவாங்க, வரமாட்டாங்க, ஏதோ 1-2 பேர் வருவாங்க. அப்போ அதை நம்ம கண்களை விளக்க. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த வசனத்தின்படியெல்லாம் இதை நடத்துங்க சுவாமி. உடைய குமாரன் மூலமா எங்களை ரட்சித்தீங்க. உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். அப்பா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.